அடுத்தபடியாக இந்த தளத்திலே ஒரு அற்புதமான பதிகத்தை சுந்தரர் பெருமான் அருளி செய்கிறார். இந்த பதிகம் இந்த தலத்திற்கு வருகின்ற பொழுது இந்த தலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு அருள்பாலிக்கிறார் என்பதனை மிக அற்புதமான முறையிலே இந்த பதிகத்திலே நமக்கு உணர்வோடு பாடி காட்டுகிறார். கண்டினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே என்று பாடுகிறார். பிடி என்று சொன்னால் யானை. இந்த தலத்திலே யானையும் யானை கன்றும் மிக இன்பத்தோடு குளிர்ந்த சூழ்நிலையிலே அவையெல்லாம் உலாவிக் கொண்டிருப்பதை சுந்தரர் வரும்பொழுது அந்த காட்சியினை இந்த பதிகத்திலே நமக்கு அருளி செய்கிறார். கம்பீர நாட்டை என்கின்ற ராகத்திலே அருளி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்கள். இதை நாம் பொறுமையாக பாடி நாம் அருளி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளும் இறைவன் நம்முடைய அறிவிலே இருந்து உணர்த்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாமெல்லாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நாமெல்லாம் எத்தனையோ பாவ வினைகளை எல்லாம் செய்து செய்து அந்த பாவ வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் இறைவன் இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப அந்த வினைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா அததான் சொல்றாரு, நீ ஒன்னும் செய்யாத, நேரா திருக்கழுக்குன்றத்துக்கு வா, அங்க இந்த பெருமான மனதார தொழுதுட்டு போயிடு, இந்த பாவ வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும், இந்த பிறவியினுடைய வினை துன்பமும் உன்னை தாக்காது அப்படின்ற ஒரு செய்திகளை இந்த அற்புதமான பாடல் வரிகள்ல நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார் சுந்தரர் பெருமான். அந்த பாடல்களை நாம் உணர்ந்து உணர்ந்து விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக. கம்பீர நாள்.